வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போறோம். கர்நாடகா ஸ்பெஷல் சாகு. இது நம்மளோட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் எல்லா டிஃபனுக்குமே சூப்பரா இருக்கும். கர்நாடகால இந்த சாகுவை செட் தோசையோட பண்ணுவாங்க. இது நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. நம்ம வீட்டுல இருக்கிற காய்கறிகளை வச்சு சிம்பிளாவும் அதே நேரம் நல்லா டேஸ்டாவும் ஹெல்தியாவும் ஃபில்லிங்காவும் பண்ணக்கூடிய ஒரு சாகு ரெசிபி. காய்கறிகள் நிறைய சேர்த்திருக்கிறதுனால ஹெல்தியாவும் இருக்கும். மசாலா எல்லாமே ரொம்ப லிமிட்டா கம்மியா போட்டு தான் நம்ம பண்ண போறோம். அதனால எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே சூட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டியாவும் ஹெல்தியாவும் எல்லா டிஃபனோடையும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகக்கூடிய சாகு குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நோ ஆனியன் நோ கார்லிக் சாகு பண்றதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி, ஒரு கேரட் இதையும் தோல் சீவி பொடியா கட் பண்ணிருக்கேன். ஒரு 10 பீன்ஸ் இதையும் பொடி பொடியா கட் பண்ணி எல்லாத்தையும் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு 1/4 கப் அளவு நான் விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். குக்கர் மூடிய மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள இதுக்கு தேவையானதை நம்ம அரைச்சிடுவோம். ஒரு மிக்சி ஜார்ல 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இதை போல 2ஆ உடைச்சு சேர்த்துட்டோம்னா ஈஸியா மசிஞ்சிடும். 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய். இதுல பட்டை அல்லது கிராம்பு நீங்க சேர்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், நல்லா ஒரு கிரீமி டெக்ஸ்டர் வரதுக்காக 5-6 முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்டோடையே சேர்த்துருவோம். இதை தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கிளிக் பண்ண 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு. தக்காளி சாஃப்டா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுது. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல நம்ம அரைச்ச பேஸ்ட சேர்த்துடுவோம். கொஞ்சமா மிக்சி ஜார்ல தண்ணி விட்டு சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம அரைச்சு சேர்த்து இந்த பேஸ்டோட பச்சை வாசனை போக அதை நல்லா கொதிச்சு வரட்டும். 5 நிமிஷத்துக்கு அது நல்லா கொதிச்சு எடுத்து பச்சை வாசனையும் போயிடுத்து. நம்ம குக்கர்ல வேக வச்ச காய்கறிகளை இந்த தண்ணியோடய நம்ம சேர்த்துருவோம். நம்ம ஒரே விசில் விட்டதுனால காய்கறி குழையாம கரெக்டா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுருவோம். நமக்கு கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அது தகுந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிறோம் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். நமக்கு இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் அதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். இதுல நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும். அப்பதான் நம்ம அரைச்சு விட்ட பேஸ்ட், இந்த காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா கொதிச்சு டேஸ்ட், ஃபிளேவர் எல்லாமே பிளெண்ட் ஆகும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வதக்கரைச்சு உப்பு சேர்த்திருக்கோம், காய்கறிக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால இப்ப நம்ம உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சாகு பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்செடுத்து கம வாசனையா இருக்கு. கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சாகுவை நம்ம வேற பவுலுக்கு மாத்திப்போம். எல்லா காய்கறியும் சேர்த்து ஹெல்தியான சாகு சூப்பரா ரெடி ஆயிடுது. இன்னைக்கு நான் இட்லி பண்ணிருக்கேன். இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் சாகு பண்ணிருக்கேன். நான் சொன்ன மாதிரி எல்லா டிஃபனுக்குமே இது சூப்பரா இருக்கும். நம்ம வீட்டுல என்ன காய்கறி இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம்.
நம்ம ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிளீன் பண்ணும்போது கூட எல்லாத்துலயும் 2 காய்கறி மிச்சம் இருக்கும். அந்த எல்லாமே சேர்த்து பண்ணா கூட நல்லா வரும். ரொம்ப வந்து கரம் மசாலா பிளேவரும் இருக்காது. 2 கிராம்பு 2 பட்டை நம்ம சேர்த்திருக்கோம். அது கூட வேண்டாம் அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த சாகோ வந்து இட்லியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அருமையா இருக்கு. இந்த மசாலா எல்லாமே வந்து மைல்டா இருக்கு. காய்கறிகள் நம்ம குக்கர்லயே வேக வச்சிட்டதுனால நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்க்காம பண்ணிருக்கோம். ஒருவேளை வெங்காயம் பூண்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்க சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு முன்னாடி வெங்காயத்தை வதக்கிக்கணும். பூண்டு வந்து நம்ம வெங்காயத்தோட சேர்த்தும் பூண்டு வதக்கிக்கலாம். இல்ல நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதுலயே ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு அரைச்சு நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்ததுனால இந்த சாகோட டெக்ஸ்டர் வந்து நல்ல கிரீமியா வந்திருக்கு. பொட்டுக்கடலை சேர்த்ததுனால நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்துருக்கு. பொட்டுக்கடலை சேர்த்ததுனால நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா வந்திருக்கு. நம்ம இதை வந்து சப்பாத்தி பூரிக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்கா பண்ணிக்கலாம், ரொம்ப தண்ணி சேர்க்காம பண்ணிக்கலாம். அதே நம்ம இட்லி தோசை ஆப்பம் மற்ற டிஃபனுக்கு பண்றோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் நீர்க்க பண்ணிட்டோம்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம இன்னைக்கு இட்லிக்காக பண்ணிருக்கறதுனால கொஞ்சம் வந்து நீர்க்க பண்ணிருக்கோம். இது இந்த மாதிரி டிஃபனுக்கு மட்டும் இல்ல, ஜீரா ரைஸ், இந்த பிளெயின் புலாவ் பண்ணுவோம் இல்லையா, அது பீஸ் புலாவ், இது எல்லாத்துக்குமே கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல மைல்டாவும் கிரீமியாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய காய்கறிகளை யூஸ் பண்ணி வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்காம சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு சாகு ரெசிபி. எந்த டிஃபன் நீங்க பண்ணாலும் இது வந்து அதோட சூப்பரா மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.